நினைத்தது முடிப்பவன் திரைப்படம் கடந்த மாதம் சாரதா திரையரங்கில் வெளியிட்டு மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்துள்ள நிலையில் இன்று 51 ஆண்டுகளுக்கு பிறகு சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படம் 1974ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி அன்றைய காலத்தில் திரையிடப்பட்டுள்ளது. இப்போது அந்த திரைப்படம் அருணா திரையரங்கில் வருகின்ற 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 அன்று மாலை 4:30 மணி காட்சிக்கு வெளியிடுவதற்காக தயாரிப்பாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களின் சார்பாக அண்ணன் மலர் மன்னன் லோகேஷ் அவர்களும் அவருடைய குழு சார்ந்தவர்களும் அண்ணன் சண்முகம் அவர்களும் அண்ணன் வேலு அண்ணன் அவர் சார்பாகவும் ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய சசி ஆறுமுகம், ஆசை தம்பி, இது போன்ற அனைத்து ரசிகர்களும் இங்கு விரைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சக்தி மாரியம்மன் பிலிம்ஸ் அவர்களின் சார்பாக அந்த நிறுவனத்தின் விநியோகஸ்தர் அண்ணன் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சிரித்து வாழ வேண்டும் படம் பெங்களூருக்கு விநியோகஸ்தராக ஸ்ரீனிவாஸ் பேசுகிறோம். எம்ஜிஆர் படம் என்னாவே நாங்கள் ரொம்ப ரசிகர். அந்த படம் பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஸ்ரீ லோகேஷ் சார்பில் இந்த படம் வெளியிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை நிறைவேற்றிக்கிறோம். இந்த டைமில் இந்த படம் எடுத்துன்னு வர காரணம்? இந்த டைமில் இந்த படம் எடுத்துன்னு வர காரணமே எம்ஜிஆர் படம் என்னாவே நாங்கள் ரசிகர். விநியோகஸ்தர் என்ற விட ரசிகர் சார்பில் நாங்கள் இந்த படம் பண்ணணுன்றதுக்கோசரமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் பண்ணிட்டோம். இதில் ஒரு சாதனை என்னன்னா, தலைவர் உயிரோட இருந்தப்போ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணி மக்களை விழுப்புக்குள்ளாக்குறீங்க. எப்படி இதெல்லாம்? இல்லை சார், கருத்துள்ள படம். எம்ஜிஆர் படம்னாவே ஒரு கருத்து இருந்தே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கருத்தோட படம்ன்றதுனால எல்லாருக்குமே பிடிச்ச ரசிகராக நான் பண்றேன் சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். இப்போது அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களின் விசுவாசிகளின் தலைவர், நிறுவன குழு தலைவர் அண்ணன் மலர் மன்னன் எங்களுக்கெல்லாம் மன்னன் அவரிடமே கேட்டு தெரிந்துக்கலாம். சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். எல்லார்கிட்டையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து மலர் மன்னன் என்ற பேர் அவர் கொண்டுதான். மலர் மன்னன் பேர் இல்லையே. மலருக்கு சொந்தக்காரர் அவர் தான். மன்னாதி மன்னன் அவர் தான். நாடோடி மன்னன் அவர் தான். அவரு நீங்க மன்னன்னா நான் உங்களுக்கு நாடோடி, அவ்வளவுதான். அதே மாதிரி அண்ணன் அன்புல சொல்லியிருந்தா கூட அது லோகேஷ்ன்ற ஒரு தனிப்பட்ட இது இல்லை. எல்லாம் இங்க சண்முகா இவரு எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அனைத்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தொண்டர்கள், அன்பு தாய்மார்கள், ரசிகர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பம் தான் லோகேஷ் தனி நபர். நாங்க குறிப்பிடும் போது கூட லோகேஷ் தனியா சொல்லியே, அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகளின் தலைவர் தான் சொன்னாங்க. அதுல ஒரு அன்பு செல்ல பொய்க்கே போஸ்ட் ஓட்டுறான். தேவையில்லை. நம்ம இது தானா வந்த போட்டோ, அதே நம்ம வேணாம்னு சொல்றோம். அதனால நமக்கு என்ன இருக்கு? இன்னொன்னு என்னன்னா, சித்து வாழ வேண்டும். நம்ம ரவி அண்ணா ஏற்கனவே சொன்னாரு, சித்து வாழ வேண்டும் பண்ணலாமா, ரிக்ஷாக்காரன் பண்ணலாமா. ரிக்ஷாக்காரன் ஒரு சத்யா மூவிஸ் அழகான படம். இப்போதைக்கு இந்த ஜென்ரேஷன் போட்டு ஒரு வாரத்தில் எடுத்தா கூட பேஜாரு. அது பொங்கல் கழிஞ்சு கூட போடலாம், பொங்கல் ஆன மேல கூட போடலாம். ஜனம் இதாகும், எல்லாரும் ரசிக்கக்கூடிய படம். இது கருத்துள்ள படம். இது இப்போ நாளைக்கு பாருங்க, நம்ம பக்கம் நம்மளுக்கு ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த துக்கத்தை தலைவர் முகத்துல பாத்துக்கிறோம். நாளைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவு நாள். நாளைக்கு இந்த படம் சிரித்து வாழ வேண்டும் வெளியிடுறதுக்காக வந்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நினைவு நாள் அஞ்சலியை தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்துல அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நாங்க எப்படி போய் பார்த்தோமோ தலைவர் முகத்துல அந்த அம்மாவை பார்க்க போறோம். அதே போல இந்த படத்துக்கு எல்லா ரசிகரும் ஒண்ணு கூடி அது விழா கோலமாக நடத்தி தரணும். அதே போல இந்த வருஷத்துல
இது வரைக்கும் ஹிஸ்டரியில எந்த தியேட்டர்லயும் அவ்வளவு படம் இல்ல. எந்த நடிகர் ஆரம்பத்துல இருந்த எந்த நடிகருங்கன்றதுல எனக்கு முக்கியம் இல்ல. யாருக்குமே இவ்வளவு படம் போட்டது இல்ல ஒரு வருஷத்துல. அந்த மாதிரி ஒரு வருஷத்துல இவ்வளவு படம் போட்ட ஒரு சாதன தலைவர், சத்துண தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் இதய தெய்வம், எங்களின் புரட்சி தலைவர் பொன்மலச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் பாரத ரத்னாக்கு ஒரு தலைவர்னா எங்களுக்கு புரட்சி தலைவர். அவர் படம் வெளியிடுறதுக்கு நாங்க இந்த வினேஷ்தகர் அண்ணன் ரவிக்குமார், ரவிக்குமார் ஸ்ரீனிவாஸ் சீனிவாஸ் அவர்களுக்கு எங்களுடைய என்று மறாத எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வரும் 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி மலர் மன்னன் என்ற மகுடம் சூட்டிய மன்னாதி மன்னன் மதுரை வீரனுக்கு சென்னையில் 200வது நாள் இதே கனி ஆல்பர்ட் திரையரங்கில் கோலாகலமா மலர் மன்னனை அலங்கரிக்கப்படுகிறது. ஆகையால் அனைத்து விசுவாசிகள், ரசிக பெருமக்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும். அதே போல வரும் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி அருணா திரையரங்கில் மாலை 3 மணி அளவில் பிரியாணி வழங்கப்படும். தலைவருக்கு மலரால் அலங்கரிக்கப்படும். அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், ரசிகர்களுக்கும், புரட்சி தலைவர் விசுவாசிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த படத்தை மாபெரும் வெற்றி செய்யுமாறு உங்களை பணி அன்புடன் கேட்கிறோம். என்றும் வராது எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக நானும் ஒருவன். இல்ல தொடர்ச்சியா செய்றீங்கல்ல, எதனா ஃபண்ட் எங்கனா வெளியிருந்து வருதா? மன்னனுக்காக ஒத்தரும் இல்ல இந்த கேள்வி எழுந்தது அதற்காக தான். அதுக்கு உத்தரவு தரேன். எங்களது பாருங்க, நான் கூட ஒரு நேரத்துல இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது சானிட்டரி எல்லாம் கூட கழுவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். அது என் தொழில். எங்க கூட சேர்ந்தவங்க இருக்கோம், கோழிக்கல்ல வேலை செய்யறாரு, ஒரு நாள் கூலி, அவர் பையன் இது பண்றாரு சோச்சாக்கல்ல. அந்த மாதிரி எங்க கூட இருக்கிறவங்கலாம் ஒருத்தர கால வேலை செய்யறவங்க, ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க, பெயிண்டிங் வேலை போறவங்க, வாட்ச்மேன் டியூட்டி பண்றவங்க, அவங்க உழைப்பு தான் எங்க தலைவருக்காக மலர்ல அலங்கரிக்க போறோமே தவிர இவரு கூட போய் கஷ்டப்பட்டு வராரு. இந்த மாதிரி எங்களுக்காக எந்த அரசியல்வாதிகிட்டையும் போய் கையேந்தல, யாரையும் குடும்பம் இன்னும் வற்புறுத்தல. தலைவருக்கு விரும்பி அன்பால அவங்கள அன்புல வந்து அவங்கனால முடிஞ்ச ஒரு நாள் கூலியோ அதுல அரை நாள் கூலியோ போட்டு எந்த ஒரு பங்கு கிட்டன்னு சேர்ந்தது தான் எங்க புரட்சி தலைவர் பொன்மலச்செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள். வேற ஒருத்தர் அவங்கவுங்க நினைச்சுக்குவாங்க, ஏன்னா இவங்க இப்படி பண்றாங்களே, எங்க ஏது பண்றாங்கன்னு. உண்மையா சொல்ல போனேன்னா வட்டிக்கு இப்ப கூட வாங்கிக்கிறேன் தெரியும். இந்த வருஷத்துல எவ்வளவுன்ட்டு அது நாங்க வெளிப்படுத்த முடியும் விரும்பல. ஏன்னா என் தலைவனுக்கு சொல்லி நான் வட்டிக்கு வாங்கி போட்டு நான் அசிங்கப்படுத்த விரும்பல. எங்க உழைப்ப எங்க தலைவருக்கு சேர்ந்துக்கிறோம். மிக சிறப்பு சார். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு நண்பர் ஒருவர் யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல இது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதனால உங்க மூலியமா 4 பேர் தெரிவிட்டோன்றதுக்காக தான் அந்த கேள்வி எழுப்பினேன். அந்த அந்த மெசேஜ் அவங்களுக்கு நீங்க ரிப்ளை கொடுத்த மாதிரி ஆகும். உண்மையா சொல்றப்ப சொல்லுவாரு, உழைப்பே உயர்வு தரன்னு. அந்த உழைப்பு உழைச்சுதான் நாங்க வந்து அந்த 10 ரூபாவோ 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த சிறகு இவ்வளவு படத்துல ஒரு அரசியல்வாதி கிட்ட கூட எங்க பிக்சர் போட்டுக்கிறோம் குடுங்க கிடுங்கன்னு வாங்கதே இல்ல. அவங்க உழைப்புல ஒரு நாள் கூலி எடுத்துன்னு வந்துதான் தலைவருக்காக ஒன்னொன்னு சேர்ந்துக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிங்க ஒரு அம்மா அவங்க கிட்ட போய் நான் கேக்குறேன், இந்த சிக்பலாப்பூர்ல இருந்து வராங்க, பிரெக்னன்ட் லேடி, நீங்க கூட பார்த்தேன். அவங்க வந்து அவங்க சொந்த அந்த கவரை ஒட்டுறாங்க. கவரை ஒட்டி அதுல எங்க தலைவருக்கு நான் இனிப்பு வரணும் தரணும்ட்டு அப்பா பொண்ணு ஒரு படத்துக்கும் தவறாத வராங்க. அது அவங்க உழைப்பு காசு அவங்களே வச்சுக்க கூடாதா? தலைவர் மேல இருக்கிற பற்று பாசம். எங்க வீட்டுல கூட வத்தி கடைக்கு போயிட்டு வராங்க, நான் என் தலைவனுக்காக 400 ரூபாய் தரேன்றாங்க. அது அவங்க பாசம். ஏன் கொடுக்குறேன்னு நான் கேட்க முடியாது. சரி, அரசியல்வாதி பணம் கொடுக்கலாம், அந்த பணத்துல தான் நான் செய்யறேன். ஆனா வர தொண்டை ஒருத்தர் டிக்கெட் சொந்த காசுல வாங்கி பாக்குறானே, அது எப்படி? அது வந்து அரசியல்வாதி கொடுப்பாங்களா, இல்ல கொடுக்குறாங்களா, இல்ல நாங்க தான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறோமா? அது அவங்க உழைப்புல தானே வராங்க. இல்ல தலைவர் படம்னாவே வசூல் சக்கரவர்த்தி. அது எந்த நம்மளுக்குள்ள உடன்பிறப்புங்க. அப்பனா அவன் உழைப்புல தானே வரான். ஒரு நாள் கூலி அது அவனுக்கு 100 ரூபாய் அந்த பெரிய விஷயமா இருக்கும். அவன் வந்து இந்த படம் பாக்கணும்னு வரான் இல்லையா? ஒரு நாள் பெரிய விஷயம். ஒரு படம் பார்க்க வரதுக்கே ஒரு நாள் கூலியை விட்டு வராரு. அந்த தலைவர் மேல எவ்வளவு பட்டிருந்தா ஒரு நாள் கூலியை விட்டு வருவாங்க. அதுதான் புரட்சி தலைவர் தொண்டர்கள் என்றும் வருவாத
புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். ஆமா தலைவர். அது யாருன்னா இவங்க கையில இருந்தா உண்ணா கொடுக்கலாம். இல்ல ஏழைங்க இருந்தாலும் அவரு உலகத்துக்கு குணத்துல கோட்டேஸ்வரர். நாங்க அவருக்காக தொண்டர்கள். இல்ல ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறதே பெரிய விஷயம். நாங்களும் கோட்டேஸ்வரர். சொத்து எழுதணும்னு தெரியாது. அதான் சொல்றாங்க, எந்த பிள்ளை தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லை. அதுக்கேத்த மாதிரி நடக்குது. பொருள் கொண்டவர்கள் மானம் கொண்டது இல்லை. அந்த மாதிரி பொருளுக்கு இருங்க கொடுக்கணும்ன்ற மனசு இல்ல. இல்ல நான் கேட்டது உங்களுக்கு என்ன மனசு வலியா? இல்ல, இல்ல, இல்ல. உண்மைதான். இது மிகப்பெரிய நீங்க கேக்கு நீங்க ஒரு அடுத்தவர் YouTube அப்படிதான் நினைப்பாங்க. subscribe சார்பாக நீங்க கேட்கறது இது அது பதில் சொல்ல வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க கேட்டதுல தவறு இல்ல. இல்ல. ஏன்னா சில நாங்க சொன்னதுல சில தவறு விமர்சனங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் வச்சிருக்காங்க. இவர் வெறும் எம்ஜிஆர் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வெளியிடுறாங்க. இவரு எங்க இந்த யூடியூப் சேனலுக்கு ஏதோ லாபம் இருக்குது, அதனால நான் அதுக்காக தான் இதெல்லாம் விஷயம் கேக்குறேன். இந்த YouTube காரர் நினைச்சிருந்தாக்கா மத்த இவங்கள மாதிரி காசு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கேட்டது இல்ல, செய்தது இல்ல. அவங்க ஒரு அன்புக்காக தலைவருக்காக நீங்களும் உங்களுடைய காணிக்கையில நம்மளது ஒரு சிறு காணிக்கை, ஒரு உழைப்பு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது அவங்க அன்புக்கு பட்டு தான் தராங்க. எல்லாருமே வந்து அவங்க அன்புக்கு தான் செய்யறது. இப்போ இந்த வாங்க சார். YouTube வந்து தலைவர் எங்களுக்கு வந்து செய்யறதுக்கு எல்லாரும் நாங்களே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம் சார். திடீர்னு என்ன ஒரு சிரித்து வாழ வேண்டும் ஒரு பிளான்? உண்மையா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ரிக்ஷாக்காரன் மேலதான் ஃபோக்கஸ் ரொம்ப வளர்த்திருந்தது. நான் சார்கிட்ட பேசியிருந்தேன், லோகேஷ் சார்கிட்ட. சார் ரிக்ஷாக்காரன் பெரிய மிகவாக பண்ணணும்ட்டு. அப்போ இந்த சிறுத்தோட ஐடியா எனக்கு இருந்ததில்ல. எங்க அண்ணன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்னை தூங்க விடாத போஸ்ட் பண்ணாரு. அதுல ரொம்ப சிக்கலும் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு படம் எடுத்துட்டு வந்த வெளியே ரொம்ப பெரிய சிக்கலுங்கள் எல்லாம் மீறினேன். அது என் காரணம் எங்க அண்ணனும் எங்க மாமாவும் சேர்ந்து 2 பேரும் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வெற்றியாரும். லோகேஷ் சார் வந்துட்டு நல்லா நம்மளை எழுப்பி விட்டுருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து சார், அடுத்து என்ன படம்? அடுத்தது ரிக்ஷாக்காரன் மிக பெரியதாக ரிலீஸ் பண்ணி ஸ்பெஷல் ஷோ ஓபன் பண்ண படம். அது ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டு நாங்க யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இப்போ இந்த தலைமுறையில இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க காலையில 4 மணி காட்சி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரசிகர் ஷோ பண்ண சொல்றாங்க. ரசிகர் ஷோ 7 மணி ஷோ நாங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அது ஒரு மிக பெரியதாக பண்ண போறோம். 7 மணி ஷோ காட்சி பண்ண போறோம். அது ரிக்ஷாக்கார் பிரம்மாண்டமாக திருவிழா மாதிரி பண்ண போறோம். ஓகே சார். இன்னும் மேல நிறைய திரைப்படங்கள் நீங்க வெளியிடணும். உங்க ஆசீர்வாதம் எல்லாம் எல்லாமே செய்யலாம். மேலும் மேலும் புரட்சி தலைவருடைய படங்கள் பெங்களூரில் வண்ண கோலம் விட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி சார். வணக்கம் சார். நன்றி. தொடர்ந்து இந்த வருடத்து 9வது படம். ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பருக்கும் நாங்க தான் இருக்கிறோம். ஜனவரி வந்து டிசம்பர் வரைக்கும் 9வது படம் சிரித்து வாழ வேண்டும். வருடம் முடியுது, தலைவருடைய தொடர் தொடருது. 50 ஆண்டு 51 இயர்ஸ் பிறகு ரசிகர் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது மிக மகிழ்ச்சியா. சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும் படத்துக்காக. ஓகே. இன்று போல் என்று வாழணும், எப்பவுமே சிரித்து வாழ வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கு. நன்றி.